Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இந்த வீடியோல வந்துட்டு நாம nested switch statement பத்தி பாப்போம். So previous வீடியோல வந்துட்டு நாம switch statement பத்தி பார்த்தோம். So nested switch statement அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா நாம ஆல்ரெடி நாம if else statementக்கு வந்துட்டு nested if else statement அதே மாதிரி nested if statementக்கு பார்த்த மாதிரியே ஒரு nested switch statement அப்படினா ஒரு switch statementக்குள்ள இன்னொரு switch statement வரதை நாம nested switch statement அப்படினு சொல்லுவோம். So இங்க வந்துட்டு நாம இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்ற ரெண்டு மெசேஜ் வந்துட்டு இன்புட் பண்ணி கொடுத்திருக்கேன் இல்லையா. இங்க வந்துட்டு ஆப்ஷன் 1ல வந்துட்டு ஸ்டடி அப்படின்னும் ஆப்ஷன் 2ல வந்துட்டு கேம் அப்படின்னும் கொடுத்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் 1 வந்துட்டு யூசர் ஒரு ஆள் வந்துட்டு இப்போ ஆப்ஷன் 1ங்கிறதுக்கு நம் 1 வந்துட்டு இன்புட் பண்ணாரண்டா அவருக்கு வந்துட்டு ஸ்டடிக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இந்த மூணு கேஸுக்குள்ள வந்துட்டு இப்போ மூணு கண்டிஷன் வந்து இருக்கு. ஸோ நம் 1 நம் 2 நம் 3 அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம் 1 அவர் செலக்ட் பண்ணாரண்டா மெத்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகணும், நம் 2 செலக்ட் பண்ணால் சயின்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்படி இல்லை இவர் வந்துட்டு ஸ்டடியை செலக்ட் பண்ணலை, இப்போ நம் 2 தான் செலக்ட் பண்ணாரண்டா எனக்கு வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸில் எதை செலக்ட் பண்ணுறோம் அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு எனக்கு இன்ட் வேரியபிள் டிக்ளரேஷனில் a, b அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் நேம் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் யூசர் நேம் வாங்க போகிறேன் இல்லையா, அதுக்கு முந்தி நான் இந்த ரெண்டு மெசேஜையும் வந்துட்டு பாஸ் பண்ணணும். அதாவது யூசருக்கு வந்துட்டு முதல் வழங்கணும் இல்லையா என்னத்தை நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணுங்கிறது. ஸோ அதனால் சி அவுட்டில் வந்து நம் 1 ஸ்டடி அப்படின்றும் எண்டில் யூஸ் பண்ணுறேன் எண்டில். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் 2 இங்கே வந்துட்டு கேம் அப்படின்னும் நாம் கொடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு இது கொடுத்ததுக்கு பிறகு இப்போ அடுத்து வந்துட்டு சி அவுட்டில் வந்துட்டு நம்ம செல்லணும் என்டர் த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ என்டர் த ஆப்ஷனுங்கிறத பாஸ் பண்ண மாட்டா என்ன நடக்கும், ஸோ யூசர் வந்துட்டு இந்த நம் 1 நம் 2ல் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணுவார். ஸோ அதை வந்துட்டு நம்ம சீனில் வந்துட்டு வாங்குவோம். சீனில் வந்துட்டு ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேமை கால் பண்ணி நம்ம வந்துட்டு வாங்குறோம். ஃபைன். இப்போ அடுத்தது வந்துட்டு எனக்கு என்ன நடக்கணும், அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஸ்மாலில் தான் போடணும், கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா இது வந்துட்டு ஸ்விட்சை வந்துட்டு கன்சிடர் பண்ணாது. ஸோ இப்போ வந்துட்டு பெரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெரந்தசிஸுக்குள்ளே இந்த ஏ வந்துட்டு நான் வாங்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கேஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு நம் 1ம் இப்போ அடுத்த கேஸில் வந்துட்டு நம் 2 அப்படிங்கிற வெளியும் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது என்னென்னா இந்த ரெண்டு கேஸுமே ஃபால்ஸ்ண்டா எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு டிஃபால்ட் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸை வந்துட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கேஸுக்குள்ளே வந்துட்டு நம் 1 வந்துட்டு கொடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ நம் 1 கொடுத்திருக்கேன், இதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் ஆப்ரேஷன்ஸ் வந்துக்கிட்டு செய்யணும். என்னென்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம் 1 வந்துட்டு யூசர் என்டர் பண்ணாரண்டா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு மெசேஜுமே வந்து டிஸ்பிளே ஆகணும், இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகி அந்த ஆப்ஷனில் வந்துட்டு இருக்கிற மெசேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கண்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த கேஸ் 1ல் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். கேஸ் 1ல் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த வெலுவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு மேத்ஸ் அதே மாதிரி இங்கே வந்துட்டு சயின்ஸ், அடுத்தது வந்துட்டு நாம் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுப்போம். இங்கிலீஷ். ரைட். ஃபைன். இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ மூணு இன்புட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க மூணு ஆப்ஷன். இதை பார்த்துட்டு என்ன செய்வாரண்டா யூசர் வந்துட்டு இப்போ இன்னொரு இன்புட்டுக்கு வந்துட்டு நம்ம இருக்கணும். ஏனண்டா இப்போ மூணு ஆப்ஷன் கொடுத்ததால இன்னொரு இன்புட் வந்துட்டு நான் யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறேன்றதால திருப்பியும் வந்துட்டு என்டர் த ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு சீனுக்கு ஏக்கு பதிலாக சீனில் ஏக்கு பதிலாக வந்துட்டு பியை வந்துட்டு வாங்க போகிறேன். ஸோ பியை வாங்கிட்டு இப்போ வந்துட்டு அடுத்த கண்டிஷனில் வந்துட்டு என்ன செய்யணுமெண்டா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்.
ஸோ ஸ்விட்ச் கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த பெரந்தசிஸுக்குள்ளே பியை வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ பியை பாஸ் பண்ணி இப்போ வந்துட்டு கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ கேஸ் வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்துட்டு 3 கேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். கேஸ் 1 அதே மாதிரி கேஸ் வந்துட்டு இங்கே 2 வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு கேஸுக்கு வந்துட்டு 3 வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஃபைன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு டிஃபால்ட் கீவேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் வந்துட்டு எல்லா கண்டிஷனுமே வந்துட்டு ஃபால்ஸ் ஆனால் நமக்கு டிஃபால்ட்டு குளிக்கிறது வந்துட்டு ரன் ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேஸ் 1 வந்துட்டு ட்ரூ ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்கணும், எனக்கு இந்த மெட்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேஸ் 1க்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்டா, சி அவுட்டில் யூ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் மெட்ஸ் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஃபைனா இப்போ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் மெட்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு நான் எண்டில் போட்டு வந்துட்டு எண்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு கொடுக்கேன் நம் 2க்கு. அதே மாதிரி கேஸ் 3க்கு வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வெலுவை மட்டும் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணால் போதும் இல்லையா. இப்போ வந்துட்டு இங்கே சயின்ஸ் அப்படின்னும் இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் சி அவுட்டில் இன்வாலிட் இன்புட் அப்படின்னு கொடுக்கேன். இன்புட் ஃபைன். இப்போ கொடுத்துட்டு இதை வந்துட்டு இஎன்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு கேஸுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒரு யூசர் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணாரண்டா அவருக்கு வந்துட்டு என்ன டிஸ்பிளே ஆகும், இந்த 3 மெசேஜுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆனதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு என்டர் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு ஆப்ஷன் இல்லையா. ஸோ இந்த 3 ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணி அவர் வந்துட்டு என்டர் பண்ணாரண்டா அவருக்கு வந்துட்டு இந்த பி வந்துட்டு இப்போ பியை தானே நம்ம சிஎன்னை கொடுத்துருக்கோம், பிக்கு வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்கோம். அந்த பியோட வெலு வந்துட்டு இந்த ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்துட்டு செக் பண்ணும். இப்போ நம் 1 செலக்ட் பண்ணிக்காரா, நம் 2 செலக்ட் பண்ணிக்காரா, நம் 3 செலக்ட் பண்ணிக்காரா அப்படின்ட்டு. இப்போ நம் 2 செலக்ட் பண்ணியிருந்தாருண்டா இதோட வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடும். அடுத்து வந்துட்டு டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு போய் டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடும். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலை. பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணாட்டி இப்போ அடுத்த லைனுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூண்டா அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ரன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி விடுறேன். இப்போ அடுத்தது வந்துட்டு கேஸ் 2. இப்போ மேலே கேட்குறது வந்துட்டு கேஸ் 1. இப்போ வந்துட்டு கேஸ் 2 வந்துட்டு என்ன, இங்கே வந்துட்டு கேம். ஸோ கேம்ஸுங்கிறது இந்த கேஸ் 2. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டால் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு வெளியிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு வெலுவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பேட்மிண்டன் அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறேன், பேட்மிண்டன். அடுத்தது வந்துட்டு கிரிக்கெட். அடுத்தது வந்துட்டு என்ன, ஃபுட்பால். ஃபைன். அடுத்தது வந்துட்டு ஃபுட்பால். ரைட். இப்போ 3 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்திருக்கோம். இப்போ என்டர் த ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஸோ அதனால் இப்போ பியில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நம் 1 நம் 2 ஏதாவது ஒரு வெலு ஒன்று பாஸ் பண்ணால் அந்த வெலு வந்துட்டு இதில் செக் பண்ணி அவர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எவ்வளோத்துக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நான் மெசேஜுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொன்ற வெலு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு கிரிக்கெட், அதே மாதிரி இங்கே ஃபுட்பால் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு இன்வாலிட் மார்க்ஸ் அப்படின்ட்டு இன்வாலிட் இன்புட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஃபால்ட் வந்துட்டு என்ன தர டிஃபால்ட்டுன்னா நம்ம மேலுக்கு வந்துட்டு கொடுத்ததானே ஸ்டடிக்கும் கேம். இப்போ இது இந்த ஸ்டடிங்கிறது ஒரு கேஸ் ஆகும், இந்த கேமுங்கிறது ஒரு கேஸ் ஆகும் இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்து அந்த இன்புட் வந்துட்டு ஃபால்ஸ் ஆனால் அன்னரம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு கொடுப்போம். இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் இன்வாலிட் இன்புட். இப்போ வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு என்ன கேட்குது, என்டர் த ஆப்ஷன் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ என்டர் த ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்டடி வந்துட்டு நம் 1ம் கேம்ஸ் அப்படிங்கிறது 2ஆகும் வந்துட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு நான் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்டா மெட்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இப்போ நம் 2 வந்துட்டு இப்போ நம்பர் ஆஃப் 2 வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணேன்டா எனக்கு வந்துட்டு கீழுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது வந்ததுன்னு தாண்டி அது கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகி இல்லையா.
ஸோ அது வந்துட்டு எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இந்த கிழக்கிக்கிற இப்போ மேலுக்கிக்கிற இப்போ கேஸில் வந்துட்டு நம்ம பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலை. இப்போ கேஸ் 1க்கு வந்துட்டு நம்ம பிரேக் அப்படின்ட்டு எவ்வளோ தீமை வந்து செல்லலை. அதனால் இந்த கேஸுக்குள்ளே இருக்கிற தீமை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிரும். இப்போ வந்துட்டு பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு நம் 1 செலக்ட் பண்ணி அதே போல் வந்துட்டு நம் 2 வந்துட்டு திரும்பி வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு யூ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் சயின்ஸ் அப்படின்ட்டு ஃபினிஷ்ட் ஆகிட்டு. ஸோ இன்னும் இப்போ வந்துட்டு வேறொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். 2 வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு 3 வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் ஃபுட்பால். திரும்பியும் வந்துட்டு பாருங்கள், நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பிரேக் கொடுக்கல. ஸோ இங்கேயுமே வந்துட்டு என்ன செய்யணும்னா பிரேக்கை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ பிரேக் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் கட்டாயம். அப்படி இல்லைன்னா நமக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆக போகுது. திரும்பியும் வந்துட்டு ரன் பண்ணுறேன். நான் 2 ஆப்ஷனை வந்துட்டு கொடுக்கேன். இப்போ வந்துட்டு நான் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன். எனக்கு யூ என்டர்ட் ஆப்ஷன் இஸ் ஃபுட்பால் அப்படிங்கிறது மட்டுமே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் அந்த நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நான் செல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ரொம்ப வந்துட்டு சிம்பிளான ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் உண்டு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I am Akthar Farvees.